Hi all, welcome to my channel. இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான மணி பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சனில் வச்சுருக்கிறேன். மணி பிளான்ட் செடி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செடி. ஆக்சுவலாக நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு 94 வந்து தாம்பரத்தில் இருந்தோம். ஒரு 4 இயர்ஸ் ஹஸ்பண்ட் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 98 ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி யூபியில் வந்து பெரேலி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். அங்கே வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு எங்களை வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மணி பிளான்ட் செடியை பார்த்தேன். அவங்க வந்து வாஷிங் மிஷின் மேலே வச்சுருந்தாங்க ஒரு கண்ணாடி பவுலில். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு அங்கேருந்து தான் கார்டனிங் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு நார்த் இந்தியா போன புதுசில் எனக்கு ஹிந்திலாம் ரொம்ப தெரியாது. எப்படியும் அவங்கள்ட்ட செடியை வாங்கினு அப்படின்ற பிளானில் வந்து அடிக்கடி வீக்லியே ஒன்ஸ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படியே மெதுவாக வந்துட்டு தீதி தோடசா ஏ பிளான் தீஜியே அப்படின்னு அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பிளான்ட் வந்து அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஐசே மற்றலைன்னா ஹம்கோ நை போல்னா அப்படின்னாங்க. சொல்லாமல் தான் எடுத்துகிட்டு போகணுமா, அப்படி ஒரு பிலீஃப் இருக்குது இந்த செடியில். எனக்கு அதுவும் தெரியாது. ஐயோ எப்படி வேறு இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லாமல் ஒரு 2 மாதம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிடுச்சு. இந்த செடிக்காகவே நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு தடவை அவங்க ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு சொல்லாமல் அப்படியே ஒரு ஸ்டெம் அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் நான் ஃபஸ்ட்டு வச்ச செடி வந்து மணி பிளான்ட் தான். இந்த செடியை பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியிலையும் வச்சு வளர்க்கலாம். இப்போ நான் பாருங்கள் கிச்சனில் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் வச்சுருக்கிற மணி பிளான்ட்டு கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அதை கொஞ்சம் இலை வந்து அழுகி இருக்கும், அந்த ரூட்லாம் கொஞ்சம் வந்துட்டு டர்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நல்லா டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மீண்டும் அந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை வந்துட்டு நல்லா அலசிட்டு புது தண்ணி விட. தண்ணியில் உள்ள சத்துக்கள் தான் அதுக்கு, வேறு எதுவும் சத்து கிடையாது. அதனால் அந்த தண்ணியை மாற்றிட்டு அழைச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம் தண்ணியில். நீங்கள் தண்ணி குறைய கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். வாரத்துக்கு ஒரு முறை தண்ணியை மாற்றிட்டிங்கன்னா போதும். இந்த மணி பிளான்ட் செடிக்கு வந்து ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் வீட்டில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர், டெலிவிஷன், வைஃபை ரவுட்டர் பக்கத்துலலாம் செடியை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் கிச்சன் வேலையோட சேர்த்து பண்ணும்போது எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இலைகளெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வாட்டர் வந்து மாற்றி வைக்கிறது, இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே நான் என்னோடய கிச்சன் வேலையை பண்ணுவேன். எனக்கு குயிக்காக கிச்சன் வேலையும் முடிஞ்சிடும், ஸ்ட்ரெஸ்ஸும் பெருசாக எனக்கு இருக்காது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சனில் வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் மேலே நான் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து இந்த இடம் வசதியாக இருக்குது இங்கே வச்சு வளர்க்குறது. அது மாதிரி உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவாக உங்கள் கிச்சனில் எந்த இடம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு நீங்கள் யோசித்து அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த செடி நான் வச்சு ஒரு 2-3 இயர்ஸ் மேலே ஆச்சு. ஆக்சுவலாக எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, டோட்டலாக வந்துட்டு இந்த வாலில் வந்து வேர் பிடிச்சி நல்லா இங்கே மேலே ஒரு வந்து கிரில் கேட் இருக்கும், நல்லா பெரிய கேட்டு. அது அளவுக்கு டோட்டலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் ஆனோன்னா அந்த தொட்டியோட சைஸ் பாருங்கள், ரொம்ப குட்டியான சைஸ். அதனால் இதனோட சத்துக்கள் வந்து போதுமானதாக இல்லை அந்த டோட்டலாக படர்ந்து வளர்கிறதுக்கு. கொஞ்சம் இலெல்லாம் வந்து எல்லோயிஷாக கொஞ்சம் கருக ஆரம்பிச்சது. ஸோ நான் இப்போ வந்துட்டு லாஸ்ட் வீக் நான் டோட்டலாக ட்ரிம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ரோப் மாதிரி கட்டி விட்டுட்டேன். கட்டி மேலே ஏறுற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இஷ்டம் போல் நீங்கள் வளர்த்துக்கலாம். அதை நீங்கள் வந்து டாப்பில் ஏறுற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா மேலே கயிறு கட்டி விட்டுடலாம். இல்லையா ஒரு டேபிளில் வச்சு நல்லா கீழே ஹேங் பண்ணுற மாதிரி விட்டாலும் நீங்கள் இப்போ கிச்சனில் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அந்த பிளான்ட்டு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குது அந்த இஷ்டத்துக்கு இது வளர்த்துக்கலாம். பொதுவாக மணி பிளான்ட் செடி வீட்டில் இருந்தாலும் வீட்டில் நல்லா பணம் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு பணம் வருதோ இல்லையோ வீட்டில் வந்து மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். அதுவே மிகப்பெரிய செல்வம் தான் நமக்கு. ஸோ இந்த செடியை வந்து வீட்டில் வச்சு வளர்க்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய போர்ட்டிக்கோவில் வந்துட்டு ஒரு மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக செடி வளர ஆரம்பிக்கும் போதே கண்ணாப்பண்ணு அந்த வந்துட்டு கீழே விழாமல் இந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்து கொஞ்சம் நல்லா அப்படியே வாலில் பிடிக்கிற மாதிரி விட்டுறணும். அப்படியே ரூட் அதில் பிடிச்சி நல்லா ஏற ஆரம்பிச்சிடும் இயற்கையாகவே. பாருங்கள் நிறைய பூச்சி வச்சுருக்கு. அந்த இலைகள்லாம் அடிக்கடி நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் காஞ்ச இலை, இந்த ஸ்டெம் எல்லாம் சில பண்ணி கவனிக்கல அப்படின்னா அந்த ஒரு சைடு ஃபுல்லாக கட் ஆகிடும். அதையும் வந்துட்டு நீங்கள் எடுத்துடணும். கொஞ்சம் கேர் பண்ணிங்கன்னா போதும், பெருசாக கேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. காய்ந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பூச்செல்லாம் வச்சுருக்க இலைகளை ரிமூவ் பண்ணிட்டீங்களே போதும். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா நான் மாதம் ஒரு நடை அந்த கவுடங்கு ப்ளஸ் ஆட்டாம்புழுக்க ரெண்டுத்தையும் கரைச்சி கொஞ்சம் ஊற்றிடுவேன். இண்டோரில் வளர்க்குற மணி பிளான்ட்ஸுக்கு வந்து அந்த ட்ரையாக உள்ள சாணி வரட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் சின்ன துண்டாக கொஞ்சம் புட்டு போட்டுருவேன். அது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்ற சத்துக்கள் தானாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் செடி. அந்த பரேலியோட மிச்ச கதையை உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இப்போ நான் அந்த ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து மணி பிளான்ட் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4-5 இடத்துல என்னோடய வீட்டில் வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக வர ஆரம்பிச்சது. ரொம்ப கேர் எடுத்துட்டேன். வச்சுருந்த ஒரே செடி அதுதான். ரொம்ப கேர் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தேன்.
பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு 4 இயர்ஸில் வந்து நாங்கள் வந்து எகெயின் வந்து குஜராத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஷிஃப்ட் ஆக போகிற டைமில் என் செடிக்கு வந்து பயங்கர டிமாண்ட் ஆகிடுச்சு. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம செடியை நம்ம கையால் கொடுக்கக்கூடாது இல்லைங்களா, நம்ம வீட்டு செல்வம் போயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ வரைக்கும் செடி யார் எடுத்துகிட்டு போனான்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய கார்டனிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுக்கு மணி பிளான்ட் தான் ஒரு முக்கிய ரீசன். அதனால் எனக்கு ஸ்பெஷலான செடி இந்த மணி பிளான்ட்டு. கார்டனிங் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். மேபி கார்டனிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.